இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு சிறுபயிரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் முளைக்கட்டை வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது இது கூட பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். சிறுபயிரை எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு பன்னீர் எடுத்துக்கலாம். அதை நான் பண்ணுற மாதிரி நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் வத்தப்பொடி, அப்புறம் ஜீரகப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு. இப்போ இது எல்லாமே நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்காக இதை கொடுக்கும்போது பசங்களுக்கு நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ நான் பண்ணுற மாதிரி இதை பால் மாதிரி எடுத்துகிட்டு இதை 2 கையில் கூட தட்டிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி தட்டிட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்கிறத ஒவ்வொன்றா அதில் வச்சிடலாம். இது நல்லா வெந்ததும் நல்லா ப்ரௌன் கலரில் வரும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக் ரெடி ஆகிடும். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும்.